அப்போ சாயா கேக்குறா, யாரு? தாயாரு. சூரிய பகவான் கேக்குறாரு. விஸ்வகர்மாவுக்கு தெரியும் இந்த விஷயம், ஆனா அவர் கேட்க மாட்டாரு. விஸ்வகர்மாவுக்கு சனீஸ்வரன் வந்து பேரன், எப்படி மக வகுத்துல பிறந்த பேரன். அதனால அவருக்கான அந்த விஷயம் தெரியும், இந்த சாபம் வாங்கினதெல்லாம் அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாரு. இப்ப எல்லாரும் கேட்கும்போது இந்த பொண்ணும் கேக்குது, யாரு? மனைவியும். இவ்வளவு நாள் ஆயிருச்சே கல்யாணம் பண்ணி, தாலி கட்டுற அன்னைக்கு நீ என் மூஞ்சிய பார்த்தது, இது வரைக்கும் ஏன் என் மூஞ்சிய நீ பார்க்க மாட்டக்க? நான் என்ன அவ்வளவு கோரமாவா இருக்கேன்? இல்ல அவ்வளவு பாவமா பண்ணிருக்கேன்? நீ கர்ம வினைக்கு அதிபதி, இல்ல நான் அப்படி கர்மத்துல இருக்கனா அப்படின்னு கேக்குறான். அப்ப யாரு சொல்றான்னா விஸ்வகர்மா தான் சொல்றாரு. விஸ்வகர்மா தான், உன்னாலதான் சனி தலகவுந்து நடந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. என்னால என்ன அவர் தலகவுந்து நடந்துட்டு இருக்காரு? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, கல்யாணம் பண்ண மறுநாள் நீ விட்டவாறு ஒரு சாபம், அந்தமா மறந்துருச்சு. அதுல இருந்து அந்த சாபத்தினுடைய நிலைவுதான், உன்னைய பார்த்தாலும் நீயே பொசுக்கி போயிடுவ. தான் பெத்த தாயவே நேரம் முகத்துல பார்க்காம கவுந்துக்கிட்டு தான் பேசுவான் சனி ரொம்ப நாள். அதுக்கப்புறம் அந்த அம்மா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுன்னா இந்த சாபத்துல இருந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு விஷ்ணு தான் பரிகாரம் கொடுப்பாரு. நீ செஞ்சதுக்கு நீ தான் விடை தேடணும் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா பரிகாரம் பல காலம் பண்ணும், பல வருஷம் பண்ணும். பல வருஷம் பண்ணி தான் அந்த சாபத்திலிருந்து இவர் விடுபடுவார். சரியா? எல்லா வகையிலையும் எல்லாத்துக்கும் நன்மை தரக்கூடியவங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குற. அப்பேற்பட்ட சனீஸ்வரனே பல ஆண்டு காலம் ஒரு சாபத்தை செமந்து யாருமே நிமிந்து பார்க்க முடியாம நடந்தாரு. நம்ம பேர்ல அவங்க எல்லாம் இறைவன் தானே. அவங்க ஏன் சத்தியத்தை கடைபிடிக்காங்க? புரியுதானே சொல்றது? அப்போ இறைவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இயற்கைக்கு மாறுபட்ட விஷயத்தை தனக்காக இருந்தா கூட பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த அப்படி நம்மளை உருவாக்கி விட்டுறலாம், இப்படி ஆக்கி விட்டுறலாம், தலையில தொங்குறவங்களை நேரம் நிக்க வச்சிடலாம். எத்தனை எண்ணத்தோட இருக்கிறீங்க. இன்னும் இதுல வேற மனசு வைக்க மாட்டேக்காரு. அவங்களுக்கு மாத்திரம் அப்படி அப்படி தள்ளி விட்டுட்டாரு, நம்மளுக்கு இப்படி நடக்க மாட்டேங்குது. இது யதார்த்தமான நிலையில இருக்கிறது. புரிஞ்சுதா? இது பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க, கோயில்ல பூஜை வைக்கிறவங்க, உங்களை மாதிரி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் தந்திரம் பண்ணி குறி சொல்றவங்க வேணா நீங்க நினைச்சது மாதிரி அவங்க வெளிப்படுத்த முடியும், நினைச்சது மாதிரி பேச முடியும். ஆனா நடக்குமா? செல்வகுமார் சாமி கொஞ்சம் இப்படி நவந்து உட்காருங்களேன். எனக்கு மூஞ்சி தெரியல. எனக்கு தினம் வந்தா தானே மூஞ்சி தெரியும். மாசத்துக்கு ஒருக்கா வரும்போது மூஞ்சி மறந்து போகுது இல்ல. இன்னும் கூட இப்படி தள்ளி வரணும், இந்த தூணு மறைக்கல. செல்வகுமார் இப்ப எவ்வளவு பேர் போறாங்க புளியங்குடிக்கு?
பழைய குரூப் நின்றுச்சு. மாவுக்கார் ஒருத்தர் விட்டுருங்க, அது ஒரு குரூப்பு போய்கிட்டு இருந்துச்சு, அந்த குரூப் எல்லாம் நின்றுச்சு. இப்ப புதுசா போகுது குரூப்புக, போயிட்டு தான் இருக்குது இல்லையா? 8 மாத்திரம் மாறிட்டாரு. அது சேர்த்துட்டு போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப அதுல கூட அது அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன். இப்ப இவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேன். இங்க வந்தா அவர் இருக்க சொல்றாரு சாமி. எப்படி? அதான பதில். சாமி கும்பிட்டா கூட அங்கேயே இருக்க சொல்றாரு, இருந்து வர சொல்றாருன்னு சொல்றாங்க. கணக்கு மெட்டிக்கு போனா அரை மணி நேரத்துல வந்துருவாங்களா திரும்பி? இப்ப உங்க மாக்காரு ஆள் சேர்க்காரு, போய் 1 மணி நேரத்துல வந்துருவாரா? இங்க வராங்கல்ல. எப்ப வேணாலும் போகட்டும், போய் 1 மணி நேரத்துல வந்துட முடியுமா? ஒரு நாள் ஆகுது இல்ல. இங்க மாத்திரம் வந்து அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கேட்டா அவரு சாமியார் அங்க இருக்க சொல்றாரு நம்மளங்க. அங்க சரி, கணக்கு மெட்டிக்கு போறாங்களா, சந்தோஷம், போகட்டும். என்ன கிடைக்க போகுது? நான் ஓப்பனா சொல்றேனே, சோத்தை தவிர ஒன்னும் கிடைக்க போறது இல்லை. நான் எழுதி வேணாலும் தரேன். இன்னைக்கு என் குருநாதர் தான், என் குருநாதரை பத்தி எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ஆசை ஆல்ரெடியே அதெல்லாம் வெளிப்படுத்திட்டாரு. அவர் இருக்கிற காலத்திலேயே எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், எப்படி போகணும்னு வெளிப்படுத்திட்டாரு. இன்னைக்கு எல்லாம் படையெடுத்துட்டு அங்க போய் குமிஞ்சாப்புல அவருன்னு அப்படி திரட்டி தள்ளியா விட்டுருவாரு. சிறுக்குழியா வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு சோத்தை தின்ட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அவர் வாட்டு உட்காந்து இருக்காரு. அவர் எண்ணம் இது அல்ல. எப்படி? இப்படி போய் குமிறது இல்ல அவர் எண்ணம். அவர் ஆசை என்ன தெரியுமா? மாவட்டம் ரீதியா, தாலுகா ரீதியா கிணறு வெட்டி தோப்புகளை உருவாக்குங்கடா. ஒரு கிணத்துக்குள்ள வந்து எல்லாம் உளுந்து மாண்டு மடிஞ்சு போயிடாதீங்கடான்னு சொல்லிதான் அன்னைக்கே அவர் வாக்கு கொடுத்து அப்படித்தான் எல்லாத்துக்கும் நடக்க சொல்லிட்டு இருக்காரு. கிணறு வெட்டி தோப்பு உருவாக்குனா என்ன தெரியும் இல்லையா? எல்லா இடத்துலயும் சபைகளை உருவாக்குங்க, அங்கங்க இருக்கிற மக்களுக்கு அங்கங்க வழி நடத்துங்கன்னு சொல்லித்தான் அவருடையது. ஆனா இவங்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கதான் போறாங்க. போயிட்டு வா, நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும்? போயிட்டு வரட்டும், யாரு வேணாலும் போட்டோம். ஆனா நன்மை பிறக்குமான்னா ஒன்னே ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும்? திருப்தி இருக்கும். கணக்கம் வெட்டி போயிட்டு வந்தோம். எப்படி? கணக்கம் வெட்டிக்கு நாங்க போயிட்டு வந்தோம்ப்பா, நல்லா இருந்துச்சு. என்ன கூட்டம் தெரியுமா? எப்படி? எவ்வளவு கூட்டம் தெரியுமா? இதத்தான் சொல்லிக்கிற முடியும். வர வாங்க முடியுமா? வர வாங்குற அளவுக்கு அங்க போய் உட்கார்ந்து அப்படியே மண்டாடுறாங்களா? செய்யணும்ல. அது அங்க கூட்டத்தோட கூட்டமா போக வேண்டியது, பூஜையில உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. முடிஞ்ச உடனே பூஜை எப்போ முடியுது, எப்பட சோறு சாப்பிட போவோம், வரிசையில நிக்கணும்னு ஓடுறாங்க. என்ன வர வாங்கிடுவாங்க? புரியுதுங்களா? அது அப்படி. இப்போ புளியங்குடிக்கு போறாங்க, இங்க இருந்து வேன் பிடிச்சு போறாங்க.